ஹாய் எல்லாருக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வந்துட்டேன். நேற்று இதே வீடியோவை பாட்டை போட்டிருந்தேன். இதில் நான் குரலி வித்தெல்லாம் காமிச்சிருந்தேன். இங்கே பார்த்தீங்களா, மேஜிக்கெல்லாம் பண்ணியிருந்தேன். இதுக்கு எவ்வளோ டேக் போயிருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இந்த மேஜிக்கை பார்த்துட்டு நீங்கள் எதுவுமே சொல்லலை, என்னை பாராட்டவே இல்லை. என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு ரெகக்னிஷனே கிடைக்கலேன்னு சொல்லிட்டு ஒரே கஷ்டமாக போச்சு. நிறைய பேர் இந்த மீன் குழம்பு வீடியோ பார்த்து நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. தாளிக்கும் போது கடுகு போட மாட்டிங்களா அப்படின்ட்டு. நாங்கள் மீன் குழம்புக்கு வெந்தயம் தான் போடுவோம், மிஞ்சி போனால் சோம்பு போடுவோம், அவ்வளோதான், கடுகு போட மாட்டோம். அதுக்கப்புறம் என்னக்கா புளி தண்ணி இவ்வளோ ஊற்றுறீங்க, தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டிங்களா, என்ன தண்ணியாட்டம் இருக்குது, ரசம் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாங்கள் மீன் குழம்பு புளி தண்ணி தான் ஊற்றுவோம், தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டு மீன் குழம்பு 4 நாள் 5 நாள் வரைக்கும் போகும். தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றினா ஒழுங்காக இருக்குமா, கெட்டு போயிடும். அதனால் புளியை நல்லா கரகரன்னு கரைச்சி புளி தண்ணி ஊற்றி தான் மீன் குழம்பு வைப்போம். இந்த வெங்காயம் வதங்குற 5 நிமிஷம் கேப்பில் சப்பாத்தி மாவு பிசைகிறேன். அதை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, பரவாயில்லையே 5 நிமிஷம் கூட சும்மா நிற்காது போலையே அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே நேரம் போனதே தெரியல. சமைக்க ஆரம்பிக்கிறதே லேட்டு. அதனால தான் மல்டி டாஸ்கிங் வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த மீன் கதைக்கு வருவோம். இந்த மீன் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த மீன். இந்த மீன் பார்க்க நார்மலான மீன் மாதிரி தானே இருக்குது, எனக்குமே அப்படி தான் தெரியுது. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த காரணத்தினால நார்மலான விரால் மீனே அவங்க கண்ணுக்கு சுறா மீன் மாதிரி தெரியுது போல. இந்த மீன் குழம்பு முடிய 2 நாள் ஆச்சு. 2 நாளும் இந்த மீன் பற்றியே தான் பேச்சு. இந்த விரால் மீனை எல்லா மீன் பழையும் வலை போட்டு பிடிக்க முடியாது. இது பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும். ஏன்னா இந்த மீன் கடலுக்கு அடியில் இருக்கிற மண்ணுக்குள்ள தான் ஒளிஞ்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். தண்ணிலாம் வத்தனக்கு அப்புறம் தான் அது மேலே வரும். சுலபமா எந்த கடைகளையும் கிடைக்காது. ஆனா என் நண்பன் எனக்காக இந்த மீனை கொண்டு வந்திருக்கான். அப்படி இப்படின்னு ஏதோ ஜியோகிராபிக்கல் சேனல்ல ஒரு அனிமலை டிஸ்கிரைப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு பெருமை பித்தல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அந்த ஆதவன் படத்துல வடிவேல் கேட்குற மாதிரி சரி அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் தண்ணியெல்லாம் கொதிச்சிருச்சு, மீன் எடுத்து போட்டுடலாம், ஃபஸ்ட்டு பொரிக்கிறதுக்கு தனியாக மீன் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். மீன்லேருந்து சளி மாதிரி என்னமோ வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னடா அது பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்ட்டு நல்லா மீனை ஒரு தடவை இன்னொருக்கா வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தேய்க்கிறேன். சோப்படாத குறை தான், நல்லா தேய்ச்சி இது பண்ணுறேன். அப்படி இருந்தும் லைட்டாக பிசு பிசுன்னு இருந்துட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்காட்ட கேட்டேன், என்ன மீன் இப்படி இருக்குது, ஒரு வேளை கெட்டுக்கிட்டு போயிருச்சா அப்படின்னு. உடனே என்ன சொல்கிற, இந்த மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அவ்வளோ இருக்குது, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவ்வளோ இருக்குது. இந்த மீனில் வடிகிறதெல்லாம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தான், நல்லது தான், எடுத்து போடு அப்படிங்கிறாங்க. எனக்கு இவங்க சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே தெரில. இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா, சொல்வதெல்லாம் உண்மைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவே பொய்யா இருந்துச்சுன்னா பொய்க்காரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறேன் இது உண்மைதானா இல்லை பொய் தானான்னு சொல்லிட்டு. எனக்கு சும்மாவே மீன் பிடிக்காது. இதுவரை பிசு பிசுன்னு இருந்துச்சா, சாப்பிட்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் சாப்பிட்டேன். ஆனால் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள மாவு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.